கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கருவைக்குளம் மீனவர்கள் லட்சத்தீவு தீவுக்கு அருகே இருக்கக்கூடிய கவரட்டி என்ற பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்திய கடலோர காவல் படையால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அனுமதியின்றி சட்டவிரோதமாக அவர்கள் மீன்பிடித்து வருவதாக கூறித்தான் இந்த கடலோர காவல் படையினர் கைது செய்து அழைத்துச் சென்றிருந்தார்கள். குறிப்பாக கொச்சியில் இடமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த மீனவர்கள் 10 பேரை கைது செய்து அழைத்து சென்றிருந்தனர். இந்நிலையில் தான் இவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மீனவர்களிடையே எழுந்திருந்தது. இந்த விவகாரத்தை தான் தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங்குடைய அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கனிமொழி எம்பி ஒரு கோரிக்கை கடிதத்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த கருவைக்குளம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதும், குறிப்பாக கடலோர காவல்படையை இந்திய கடலோர காவல்படையே நமது மீனவர்களை கைது செய்வது என்பது ஒரு முரணான விஷயமாக இருக்கிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடிதத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங்கிடம் கனிமொழி எம்பி வழங்கியிருக்கிறார். அதே போன்று போர்பந்தர் அருகே மீன்பிடிக்க சென்ற தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அண்ணாதுரை என்ற மீனவர் மாயமாக மறைந்திருக்கிறார். அவரை உடனடியாக மீட்டுத் தருவதற்கும் அவரை அந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு உடனடியாக அவரை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்பான ஒரு கடிதத்தையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங்கிடம் திமுகவுடைய எம்பியான கனிமொழி வழங்கியிருக்கிறார். தமிழக மீனவர்கள் 10 பேரை விடுவிக்க கோரி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.